என்னை விட பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா நான் சந்தோஷமா இல்ல. உங்களை விட கோடி கணக்கில் கடன் இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, பல பிரச்சனையில இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்க, உலகத்தான் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நெகேமியாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாரும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நெகேமியாவை ஆண்டவர் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாக நமக்கு முன்பாக ஆண்டவர் இந்த நெகேமியாவை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அவனுடைய கையிலே ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்பை அவன் மிகவும் வெற்றியாய் ஆச்சரியமாய் அதை செய்து முடித்தான். ஒரு வெற்றியுள்ள ஒரு தலைவன், ஒரு வெற்றியுள்ள தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த நெகேமியா அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நான் விசேஷமாக இந்த நெகேமியாவை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது. எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகத்திலே நம்ம 2ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நெகேமியா ஸ்தோத்திரம் 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 24ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல. அப்பொழுது நான் மிகவும் பயந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 24ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே. இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே இந்த வசனம் என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அப்படின்னா ராஜாவுக்கு முன்பாக அவன் போய் நிற்கிறான். என்னைக்குமே பல ஆண்டுகளாக அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா திடீரென்று ஒரு நாள் அவனை பார்த்து ராஜா கேட்கிறாரு, எப்பா நீ ஏன் நீ துக்கமா இருக்கிற? நீ இதற்கு முன்பாக நீ துக்கமா இருந்ததே இல்லை. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லை. உனக்கு வியாதி இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது மனசுக்குள்ளே இருக்கிற துக்கமே அல்லாமல் வேறு அல்ல. இந்த நெகேமியாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதற்கு முன்பாக நான் ஒருபோதும் துக்க முகமாய் இருந்தது இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா இந்த நெகேமியா அந்நிய நாட்டில் இருக்கிறார். தன்னுடைய வீடு, தன்னுடைய தகப்பனார் தாயார், தன்னுடைய சொந்தக்காரங்க யாருமே அவனோடு கூட இல்லை. இவன் ராஜாவுடைய சமூகத்திலே ஒரு நல்ல வேலை பார்க்கிறவனா இருந்தாலும் இவன் அந்த தேசத்தினுடைய குடிமகன் அல்ல. அந்த தேசத்திலே பிறந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவனும் அல்ல. ஆனா இவனுடைய நாடு எருசலேம், இவனுடைய ஜனங்கள் யூத ஜனங்கள். ஆனா அங்கிருந்து இவன் அடிமையாக கொண்டு வரப்பட்டு, இவனுடைய தகப்பனார் தாயார்கள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு, இப்போ அந்த பட்டணத்துல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறான். ஆனா அவனுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நிறைய பேர் அவனோடு கூட இல்லை. ஆனால் அவ்வளவு சூழ்நிலையிலையும் அவன் ராஜாவுக்கு முன்பாக இருக்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, இதுக்கு முன்பாக நான் ஒருபோதும் ராஜாவுக்கு முன்பாக துக்கமுகமாய் இருந்ததில்லை. இன்னைக்கு இந்த வார்த்தையை ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே ஒரு சோகமாயிடுறாங்க. நிறைய பேருடைய முகங்கள் துக்கமாய் மாறுகிறது. அவங்களுக்கு எந்த காரணமும் இல்லை. நீங்க துக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு சாப்பாடு இல்லையா? இல்லைன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வீடு இல்லையா? உங்களுக்கு வருமானம் இல்லையா? உங்களுக்கு வேலை இல்லையா? எல்லாமே இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிட் அப்படின்னா ஒரு ஆவி, துக்கத்தின் ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள்.
எங்கு போனாலும் முகத்துல ஒரு சோகம், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு மன கஷ்டம், அப்படியே துக்கத்தை சுமந்து கொண்டே இருப்பது. ஆனால் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த இடத்திலும் எப்படி இருக்கக்கூடாதுன்னா துக்கமா இருக்கக்கூடாது. துக்கம் என்கிறது ஆண்டவரால் அனுப்பப்படுகிறது அல்ல. ஆண்டவர் அனுப்புறது என்னன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தர் நமக்கு சந்தோஷமான ஸ்பிரிட்டை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் மகிழ்ச்சியாக வைத்து பார்க்கும்படியாய் விரும்புகிறார். ஆனா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா துக்கமுகமா இருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவர்கள் எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலும் எப்படிதான் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷமாய் தான் இருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்கிறது, சிறைச்சாலையிலே இருக்கிறார், சிறைச்சாலையிலே கொண்டு போடப்பட்டிருக்கிறது. அவர் சுவிசேஷம் அறிவித்ததுனாலே, ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னதுனால அவரை சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்படும் போது அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர் எழுதும் போது எழுதுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சோ இந்த ஜபத்திலே வந்திருக்கிற நீங்க உங்க துக்க முகத்தை மனுஷனுக்கு முன்னாடி ஒரு நாள் காமிச்சிடவே கூடாது. சிலர் வேலை ஸ்தலத்துக்கு போவாங்க, அந்த வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது ஓயாம அவங்க மூஞ்சில பாத்தீங்க அப்படின்னா ஒரு துக்கம் மட்டும்தான் தெரியும். அவங்க சிரிக்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களை வேலைக்கு வைக்கிற எஜமானன் உங்களை பார்க்கும்போது நீங்க இப்படி துக்கமாகவே இருந்தா எப்படி உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்க முடியும்? நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுகிறவர்களா இருந்தால், நீங்கள் துக்கமுகமாகவே இருந்தால் ஒரு வியாபாரத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒவ்வொருத்தரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, நான் இனி துக்கமா இருக்கக்கூடாது ஆண்டவரே, இனி நான் துக்கமுகமா இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் முகத்துல என்னதான் இருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் துக்கமா இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அதை ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்கள் மாற்றி விடுங்க. ஜெப குறிப்பாகவே மாற்றி விடுங்கள். கணவன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது மனைவி துக்கமாகவே இருந்தா, ஒரு நாள் துக்கமா இருந்தா பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அதை கிளியர் பண்ண பார்க்கலாம். ஒரு 2 நாள்னா பரவாயில்ல, ஒரு 5 நாள்னா பரவாயில்ல. பார்க்கும் போதெல்லாம் எல்லா விஷயத்திற்காகவும் எல்லாத்தையும் மனதில் வச்சு 24 மணி நேரமும் வெறும் துக்கமுகமா இருந்தா இல்ல, உங்க கணவனார் எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்க மனைவி எப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்களுடைய எஜமானன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சோ இந்த மனுஷனுடைய ஒரு ஸ்பிரிட் எனக்கு வேணும். என்ன அப்படின்னா, நான் ராஜாவுக்கு முன்பாக எனக்குள்ள 1000 கவலை இருக்குது, எனக்குள்ள 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. என் ஃபேமிலியை பிரிஞ்சுதான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். என் கூட பிறந்தவங்க யாருமே என் கூட இல்ல, என் கூட விளையாடின நண்பர்கள் யாருமே என் கூட இல்ல, என் தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆனா ராஜாவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒரு நாள் கூட என் பர்சனல் லைஃபை வச்சுட்டு நான் ராஜாவுக்கு முன்பாக துக்க முகமாய் இருந்ததே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட கடந்து போங்க. வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் போகிறீர்களா? எந்த ஒரு நல்ல சந்தோஷமான வீட்டுக்கு போகிறீர்களா? உங்க வீட்டுக்குள்ள போறீங்களா? உங்க வீட்டுக்குள்ள நீங்க இருந்தா அங்க என்ன சத்தம் தான் கேட்கணும் அப்படின்னா சந்தோஷத்தின் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். ஒரே ஓல சத்தமாய் நான் சொல்கிறேன், அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடினால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்க பிள்ளைகளை குறிச்ச துக்கமா கர்த்தர் மேல வைங்க. உங்க எதிர்காலத்தை குறிச்ச துக்கமா அது கர்த்தர் மேல வைங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மேல, ஆண்டவருடைய பிள்ளைங்க வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்பிரிட்டை கர்த்தரிடத்துல வாங்கணும். அது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு 24 மணி நேரம் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா சந்தோஷத்தை கர்த்தர் தாரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க? நான் இந்த வசனத்தை நேற்றைக்கு தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்துக்குள்ள அப்படிதான் நினைச்சேன், எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. என்னை யாரு பார்த்தாலும் என்னுடைய துக்கத்தை யாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், நீங்க துக்கமுகமா இருக்கிறதை ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை, உங்களுக்கு ஒன்றும் பண்ண போறதில்லை. ஒரு நாள் பரிதாபப்படுவாங்களா?
ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லுவாங்களா? அது ஒரு நாள் மட்டும்தான் சொல்லுவார்கள். உங்களுடைய துக்கத்தை அவர்கள் தங்களுக்கு சாதகமா எடுத்துக்கொள்வார்கள். நீங்க துக்கப்படுகிறத பார்த்துட்டு உங்க மேல ஒரு பட்டத்தையே கட்டிடுவாங்க. நீங்க இப்படிப்பட்ட ஆள் தான், ஐயோ அது எப்ப பார்த்தாலும் விடியாத மூஞ்சி, அது எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கணும், எப்பவும் சிரிப்பே வராது அப்படின்னு உங்களை குறைவாய்தான் மதிப்பு போடுவார்களே தவிர உங்களை யாருமே ஒரு பெரிய லெவல்ல எல்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், என்னுடைய துக்கத்தை மற்றவங்களுக்கு சொல்லுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் அறிஞ்சதுக்கு பிறகு நான் எதுக்குங்க துக்கப்படணும்? உங்களை காயப்படுத்தினவங்க சந்தோஷமா இருக்காங்க, உங்க மனசை கஷ்டப்படுத்தினவங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கண்டிப்பாக துக்க முகமாய் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். இன்று முதல் உங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது நீங்க எப்படிதான் போகணும் அப்படின்னா சந்தோஷமா தான் போகணும். ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுக்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 1000 இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிருங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுங்க. நான் சொல்றேன், கவலை இல்லாதவர்கள் இல்லை, பிரச்சனை இல்லாதவர்கள் இல்லை, போராட்டத்தின் வழியாய் கடந்து போகாதவர்கள் யாரும் இல்லை. ஆனா அந்த போராட்டத்தையே அந்த கவலையே நினைச்சு நீங்க உங்களுடைய முகத்தை துக்கமாய் வைக்கிறத கர்த்தர் விரும்பல. கர்த்தருடைய பிள்ளைங்க மகிழ்ச்சியா இருக்கணும். கைய மேல உயர்த்தி எல்லாரும் இந்த 3வது நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சந்தோஷமா வைங்கப்பா, எனக்குள்ளே இருக்கிற துக்கத்தின் ஆவி மாறட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்பா, நான் இனி துக்கமா இருக்க கூடாது, நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு தலைவனாய் ஆண்டவரை மாறுறதற்கு எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே சந்தோஷமான ஒரு முகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த துக்கம் என்கிற ஒன்றை நமக்குள்ளே விதைப்பவன் யார் அப்படின்னா பிசாசு தான் இந்த துக்கத்தை விதைக்கிறான். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டவர் விரும்புறாரு, மகிழ்ச்சியா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டான். தன்னுடைய மகனாகிய அப்சலோம் இப்பொழுது இறந்து போனான். ஜனங்கள் எல்லாரும் அப்சலோம் இறந்து போன உடனே ராஜா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு அப்படின்னு நினைச்சு எல்லாரும் சோகமான உடனே இந்த மகனை பறிகொடுத்த தகப்பனும் சோகமா தான் இருக்கிறாரு, துக்கமா தான் இருக்கிறார். ஆனா யோவா வந்து சொல்றாரு, இந்த நாள் நீங்களே துக்கமா இருந்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் துவண்டு போயிருவாங்கல்ல, ஜனங்கள் சந்தோஷம் அடைய மாட்டாங்கல்ல, அதனால நீங்க உங்க துக்கத்தை மாத்துங்கன்னு சொன்ன உடனே தாவீது தன்னுடைய மகன் இறந்த போதிலும் கூட ஜனங்களுக்காக தன்னுடைய துக்கத்தை விட்டு மாறினான். சரி பரவாயில்ல, ஓகே, என் மகன் வாழ்ந்தான், நான் இனி துக்கமா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷன்ல திரும்பவும் அவன் சந்தோஷப்பட ஆரம்பித்தான். சோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் நினைத்து நீங்க துக்கமாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற யாரையும் நீங்கள் சந்தோஷமாய் வைத்திருக்கவே முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள், உங்களை சுற்றி இருக்கிற கணவன், உங்களை சுற்றி இருக்கிற மனைவி, உங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களும் சந்தோஷமா வாழ்றதற்கு ஃபர்ஸ்ட் தேவை என்ன அப்படின்னா, நான் முதல்ல துக்கமா இருந்துடக்கூடாது, நான் மகிழ்ச்சியா இருக்கணும், என்னுடைய சோகத்தை களைந்து போட வேண்டும். நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரானவர்கள் நிறைய பேரு நீங்க சோகப்படணுன்றதுக்காக தான் அந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. நீங்க துக்கமா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை குறிச்சு கோல் சொல்றாங்க, நீங்க துக்கமா இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களை குறிச்சு குறைவாய் பேசுறாங்க. அவங்க நீங்க துக்கப்படணும்னு சொல்றது மாதிரி நீங்க எப்படி நடக்கலாம்? நடக்கக்கூடாது இல்ல, அவங்களுடைய எண்ணங்கள் நடக்கக்கூடாது இல்ல. நான் சோகமா இருக்கணும்னு பிசாசு நினைக்கிறான், நான் துக்கமா இருக்கணும்னு இன்னொருத்தன் நினைக்கிறான். நான் அவர்களுக்கு முன்பாக எது வந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன்ற ஒரு முடிவை இன்னைக்கு நம்ம எடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். என்னை யாரும் துக்கப்படுத்த முடியாது, எந்த மனுஷனும் என்னை துக்கப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனைகளும் என்னை துக்கப்படுத்த முடியாது, சத்துரு என்னை துக்கப்படுத்த முடியாது. நீங்க எப்போ சத்துருடைய முகத்துல வந்து கரி பூசுறீங்க அப்படின்னா, அவன் உங்களுக்கு சோகமான காரியத்தை விதைத்து உங்களை துக்கப்படுத்தணும்னு சொல்லும் போது அவன் முன்னாடி என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் மீட்பர் என் கூட இருக்கிறார், நான் கவலைப்பட மாட்டேன், நான் துக்கப்பட மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லுங்க, அவன் வெட்கப்பட்டு போய் விடுவான். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பிசாசு வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த துக்கத்தை எப்படியெல்லாம் விதைக்கிறான் அப்படின்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய சூழ்நிலையை வைத்து உங்களை துக்கப்படுத்த நினைப்பான். ஆனா உங்க சூழ்நிலை ஒருபோதும் உங்களை துக்கப்படுத்திடவே கூடாது. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். ஆதியாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா?
ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்நிய நாட்டிற்கு இவன் கொண்டு போகப்படுகிறான். இவன் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா தனக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளை விட இவனை ரொம்ப அழகா பார்த்துக்கிட்டாரு. அவனுக்கு நிறைய செல்லம் கொடுத்தாரு, அவனுக்கு பல வர்ண அங்கியை போட்டு அவர் அழகு பார்த்தார். அப்பா வீட்டுல ரொம்ப சொகுசான வாழ்க்கை. தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போகும்போது அவனை வீட்டுல வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்பா அனுப்புறாரு. அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு அந்த வீட்டுல. ஆனா திடீரென்று தன்னுடைய சகோதரர்களாலே ஏமாற்றப்பட்டு இப்பொழுது அந்நிய நாட்டிற்கு வருகிறான். இப்போ அவன் எதிர்பார்த்தது எதுவுமே அவனுக்கு இந்த இடத்துல கிடைக்கல. அவங்க அப்பாவுடைய அன்பு, அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு பலவர்ண அங்கியை போட்டு அழகு பார்க்கறதுக்கு அவங்க அப்பா இங்க இல்லை. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு அவங்க அப்பா இங்க இல்லை. நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க அப்பா இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக இருக்கும்போது தன்னுடைய எஜமானனுடைய வீட்டுல அவ்வளவு சோகம் உள்ளுக்குள்ள அடங்கி கிடந்தாலும் அதை வெளிப்படுத்தினானா? தன்னுடைய எஜமானுடைய வீட்டுல யாருக்காவது அவன் சொன்னானா? இல்ல அந்த சோகத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் மறந்து மறந்து போனானா? நீங்க துக்கம் அதிகமா இருக்கும்போது நிறைய பேருக்கு ஞாபக குறைவு வரும். வேலை செய்கிற இடத்துல ஞாபக மறதியினால நிறைய பேர் ஏன் திட்டு வாங்குறாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம் ஞாபக மறதியை கொடுக்கும். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். அந்நிய நாட்டிலே அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலையும் தன்னுடைய துக்கத்தையோ தன்னுடைய சோகத்தையோ யார் முன்பாகவும் அவன் காண்பிக்கவே இல்லை. அங்க செய்ய வேண்டிய வேலையை சின்சியரா செய்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற ஒரு எஜமானன், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற எஜமானன், உங்களுக்குள்ள 1000 துக்கம் இருந்தாலும் உங்களை சோகத்தோட பார்க்கவே கூடாது. அவர் சம்பளம் கொடுக்கிறாரு, அவருக்கு நம்ம வேலை செய்யறோம். அங்க போய் நம்முடைய கவலைய நம்முடைய பிரச்சனையை அங்க சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்க நம்முடைய சோகம் நம்முடைய துக்கம் எல்லாம் கர்த்தர் சமூகத்துல தான் போய் விழணும். நான் திரும்ப சொல்றேன், மனுஷனுக்கு முன்பாக சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஆனா கர்த்தர் சமூகத்துல சொல்லிட்டோம்னா நம்மை ஆறுதல் படுத்துறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். மனுஷன் இன்னும் கொஞ்சம் காயப்படுத்துவான், மனுஷன் இன்னும் கொஞ்சம் சோகத்துக்குள்ள நடத்துவான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. துக்கத்தோட தேவ சமூகத்துக்குள்ள நீங்க போவீங்க. தேவ சமூகத்தை விட்டு திரும்பி வரும்போது சந்தோஷமா தான் நீங்க திரும்பி வருவீங்களே தவிர துக்கத்தோட திரும்பி வர மாட்டீங்க. ஆனா மனுஷனிடத்துல துக்கத்தோட போனீங்கன்னா அதை விட கொடிய துக்கத்தோட திரும்பி வருவீர்கள். சோ நம்பர் 1, முதலாவதாக உங்க சூழ்நிலை ஒரு நாளும் உங்களை என்ன படுத்தக்கூடாதுன்னா துக்கப்படுத்தவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், கிடைக்கட்டும் கிடைக்காம இருக்கட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கட்டும் நாளைக்கு நல்லா இருக்கட்டும், ஓகே ரைட்டு, கிடைச்சது ஓகே. அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த சின்ன பிள்ளைங்க கடையில போய் கிஃப்ட் வாங்க போகும்போது அவங்க காமிக்கிற கிஃப்டை வாங்கி கொடுக்கலன்னா உடனே அங்கேயே அழுது கூப்பாடு வச்சு, இல்லைன்னா அங்கேயே சோகமான மூஞ்சியோட வீடு வரைக்கும் வர்றது மாதிரி பெரியவங்க நீங்க செய்யக்கூடாது. நான் இஷ்டப்பட்டது நடக்கல, நான் பிடிச்சது நடக்கல, என் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது. இல்ல, சத்ரு சில நேரங்களில் உங்களை துக்கப்படுத்துவதற்கு உங்களை சுற்றி பல சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிறுத்துவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என் சூழ்நிலையின் நடுவில் நான் துக்கமாய் அல்ல சந்தோஷமாய் இருப்பேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிப்பீர்களே, ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக போகும்போது அவர்களை பிடித்து சிறையிலேயே அடைத்து அவர்களுடைய கைகள் கால்கள் எல்லாம் விலங்கு போட்டு கட்டி விடுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். எங்க? சிறைச்சாலையில கட்டப்பட்ட அனுபவத்துல எப்படிங்க பாட்டு வரும்? அதுவும் அந்த கட்டுகள் எல்லாம் உடைகிற அளவுக்கு எப்படி பாட்டு வரும்? அதான்
எங்களை துக்கப்படுத்துறதற்கு சத்ருவால முடியவே முடியாது. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களை பலவிதமான சூழ்நிலைகளை கொடுத்து சத்ரு ஒருவேளை உங்களை துக்கமுகமாய் வைத்திருப்பானே. ஆனால் இல்ல சிஸ்டர், பிரதர், இல்ல நீங்க ஒரு பெரிய வெற்றி உள்ள தலைவனாய் மாறணும்னா, உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்க நிறைவேற்றணும்னா, நீங்க எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, உங்க முகத்துல சோகம்ன்ற ஒண்ணு இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்படி தான் இருக்கணும்னா சந்தோஷமாய், ஹல்லேலூயா, கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சூழ்நிலை என்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே படுத்தாது. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாளும் என் சூழ்நிலை எப்பேற்பட்டதாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், ஆனால் நான் சோகமாய், ஆண்டவரே நான் துக்கமுகமாய் ஆண்டவரே இருக்க போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இளம் விதவை தன்னுடைய கணவனாரை இழந்தார்கள். குழந்தை பாக்கியம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனா தன்னுடைய மாமியாரோடு கிளம்பி ஊருக்கு வர்றாங்க. அவங்களுடைய முகம் துக்க முகமா இருக்கவே இல்லை. சரி, இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு. இந்த சூழ்நிலையில நான் துக்கமா இருக்கக்கூடாது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறது தான் என்னுடைய பலன். ஆமேன். அப்போ பிசாசு உங்களை சோகப்படுத்துறதற்கு முதல்ல அவன் கையாளுறது என்ன அப்படின்னா, சூழ்நிலையெல்லாம் மாத்திடுவான். சூழ்நிலையெல்லாம் நமக்கு எதிராக இருக்கும். ஆனா நீங்க எப்போ எப்படிதான் இருக்கணும்னா ஒரே மாதிரியா தான் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க எப்போ எப்படிதான் இருக்கணும் சொல்லுங்க. சூழ்நிலை நல்லா வந்தா சந்தோஷமாவும், கெட்டதா வந்தா துக்கமாவும். இல்லை, நான் எப்போ எப்படிதான் இருப்பேன். அப்பா, உன் முகத்துல சோகத்தை பார்க்கவே முடியாதப்பா, நீ சிரிக்காம இருக்கவே மாட்டியாப்பா, நீ எப்பவும் இப்படிதான் இருப்பியாப்பா அப்படின்னு உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்கணும்.